சி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டை நீங்களே எடுக்கலாம். ஓகே, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 860 சொல்லி கொடுத்துருந்தேன். நல்ல நம்பர் 860. 860 சொல்லி ஒரே சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 6089 சொல்லி அடிச்சுருந்தா. நம்ம கொடுத்த நம்பர் 3 நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மட்டும் மாறி மாறி வந்து அடிச்சிட்டா. முக்கிய மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நல்ல நம்பரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 8 வர சொல்லியிருந்தேன். எதுக்காக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த 3 5 8 சொல்லி அடித்தால ஒரு 8 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன்னா இங்கே 3 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 5 ஒரு நாள் விட்டு 8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 3 ஒரு நாள் விட்டு 5 ஒரு நாள் விட்டு 8. ஏ போர்டு 8 வர சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து 8 சொல்லி அது முடிச்சிருந்தான். இப்போ அதே சேம் பேட்டர் எப்படி அடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு ஏ போர்டு 3 அடிக்கும் போது ஏபி வந்து 32. அந்த 32 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு ஃபுல் பவர் வந்து 87 சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் பவரில் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இங்கே 3 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 34. அப்போ 34க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 89. அப்போ ஏபி வந்து 89 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏபி 89 அடிக்காமல் பிசியில் வந்து 89 சொல்லி அடிச்சிருந்தான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து ட்விஸ்ட்டு கொடுத்து அடிச்சிருவான். நம்ம வந்து பிசி 60 வந்தால் அந்த நம்பருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபி 89 பார்த்தீங்கன்னா ஏபி 08 இந்த 089 ஏற்கனவே 089 இதை மாதிரி அடித்த நம்பரே வரும்போது பார்த்திங்கன்னா என்ன தான் கெஸ்ஸிங் வந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி தான் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி மட்டும் பார்த்துக்குவாங்க, டீப்பாக பார்த்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன். எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கெஸ்ஸிங் போயிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 42, ஏபி 42, ஒரு நாள் பாருங்கள் பிசி வந்து பாருங்கள் 47. இந்த 42க்கு ஒரு நம்பர் இந்த பி போர்டை மட்டும் பவர் பண்ணி 42க்கு 47 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே பாருங்கள் என்ன பண்ணான்னா 3 நாள் விட்டு பாருங்கள் என்னென்னா 42, அந்த 42 அதை திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிக்கும் போது அந்த 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 29 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப். ஓகேவா, என்ன பண்ணியிருக்கா மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க, நல்லா புரியும். 42க்கு சி போர்டை பவர் பண்ணால் 47. இந்த 42 திருப்பி இங்கே 24 அடிக்கும் போது அப்போ பி போர்டு பவர் பண்ணால் 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 29. அன்றைக்கி நம்ம பிசி 29 தான் ஜாயினில் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து 229 சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 729 ஏ போர்டு வந்து பவரில் அடிச்சிருப்பான். இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. 42 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 47, 24 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 29. ஓகேவா, அதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த 42 47 அதை தான் வந்து உல்டாப் நடிச்சிருப்பான். இங்கே 74 ஒரு நாள் விட்டு 24. ஓகேவா, அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 42க்கு 47 இங்கே பி போர்டை பவர் பண்ணி அடிச்சுருந்தான். இங்கே என்னென்னா ஏ நல்லா பார்த்தீங்கன்னா ஏ போர்டை வந்து காமனாக வச்சுட்டு பி போர்டை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். 42க்கு 4 காமனாக வச்சுட்டு பி போர்டை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இங்கே என்னென்னா நமக்கு பி போர்டை காமனாக வச்சுட்டு ஏ போர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இங்கே 42க்கு 47, இங்கே 74க்கு 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, அப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படியே பாருங்கள். அந்த பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா 42 3 நாள் விட்டு பாருங்கள் 42 திருப்பி 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே நமக்கு 74 3 நாள் விட்டு 74 திருப்பி 47 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 74 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 24 அடிக்கும் போது இங்கே 47 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி நமக்கு பிசி வந்து 97 சொல்லி நான் வந்து ஒரு நாள் விட்டு அடிக்கணும். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, ஏன்னா பிசி 97 வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரெக்டாக இருக்குது. 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 97 சொல்லி அடிக்கணும். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 47. இது புரியுதா பாருங்கள், கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நல்ல பேட்டர்ன் தான் இது. 42 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 47 சொல்லி அடிச்சிட்டான். 24 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 29 சொல்லி அடிச்சிட்டான். இந்த 42 3 நாள் விட்டு 42 திருப்பி 24 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 74 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 24 அடிச்சிட்டான். இந்த 74க்கு 3 நாள் விட்டு அந்த 74 திருப்பி 47 சொல்லி அடிக்கணும். அந்த 47க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 97 சொல்லி அடிக்கணும். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, இந்த 97 எதுக்காக சொல்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதுக்காக இந்த பேட்டர்ன் கொடுக்குறேன். இங்கே நமக்கு பிசி பாருங்கள் 12. ஓகேவா, பிசி வந்து 12 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 62 சொல்லி பி போர்டு பவர் பண்ணி 62 சொல்லி அடிச்சிருப்பான். 12க்கு 62 அடிச்சிருப்பான். அப்போ இங்கே 47 அதுக்கு ஒரு 97 சொல்லி 15ஆம் தேதி 97 சொல்லி அடிக்கணும். ஓகேவா, பிசி வந்து 97 சொல்லி அடிக்கணும். அப்போ அதே சேம் பாட்டு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. என்னென்னா 74க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 24 அடிக்கும் போது இங்கே ஏபி வந்து 47 வந்தால் மட்டும்தான் இங்கே பிசி வந்து 97 சொல்லி அடிக்கணும். அப்போ நமக்கு நாளைக்கு ஏபி வந்து 47 கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் டீப்பாக பார்த்தா புரியும். ஓகேவா, 74 நான் நோட் பண்ணிக்கோங்க. 42 அந்த 42 திருப்பி 3 நாள் விட்டு 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே 74 அந்த 74 திருப்பி நாளைக்கு 47 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 3 நாள் கேப்பு. அப்போ நமக்கு ஏபி 47.
அப்போ 47 அடிச்சிட்டானாக்கா கரெக்டாக ஒரு நாள் விட்டு பிசி வந்து 97 சொல்லி முடிச்சிட்டாங்க. கண்ணை மூடி வச்சுட்டு போயிடலாம். ஓகே, அப்போ 47 வந்தால் ஏபி 47 வந்தால் சி போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜாயினில் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருந்தேன், ஆனால் வரல. ஆனால் நல்ல பேட்டர்ன் என்னன்னா, இங்கே ஏபி பாருங்கள் 45, அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 46 சொல்லி அடிச்சிருப்பான். 45க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 46 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 16, அந்த 16க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 17 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கேப் ஓகே கரெக்டாக அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே நிறுத்தினாலும் அங்கே தான் ஆரம்பிப்பான். திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 74, அப்போ அந்த 74க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 75 அடிப்பான். சொல்லிட்டு இன்றைக்கி 0.75 தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன் ஜாயினில். இன்றைக்கி 0.75 தான் கொடுத்துருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. அந்த 74க்கு ஒரு நம்பர் பார் பண்ணி பிசி 75 இன்றைக்கி வந்திருக்கணும். ஒரு வேளை அவங்க தள்ளி நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு ஏபி 47 வரதுனால ஒரே நம்பரை 475 சொல்லி ஒரு நம்பரு, அது நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நல்ல நம்பர். ஓகே, ஏபி 47 ட்ரை பண்ணிக்கோங்க. 475 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்தா புரியும் நினைக்கிறவங்களுக்கு. திரும்ப நம்ம எதுக்கு நம்ம திரும்பி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்காக தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். 45க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 46 அடிக்கும் போது இங்கே 16க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 17 அடித்தா, இங்கே 74க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 75 அடிக்கணும். அடிக்கலை, ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதே சேம் பேட்டர்ல ஏபி வந்து 47 நல்லாவே இருக்குது. இங்கே 42க்கு 47 சொல்லி அடித்தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 24க்கு 29 சொல்லி அடித்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 74க்கு 24 அடிக்கும் போது இங்கே 74 திருப்பி இங்கே 47 அடிச்சிட்டான்னா 47க்கு ஒரு நம்பர் போய் 97. ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். அப்போ நாளைக்கு 47, அப்படி 47 வந்தால் நமக்கு பிசி வந்து பார்த்திங்கன்னா 75, ஒரே நம்பரை 475 சொல்லி நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட்டுக்கு இன்றைக்கி கொடுத்த ஏபி 86 நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி 81க்கு ஏபி வந்து 84 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, பிசி 81க்கு ஏபி வந்து 84 சொல்லி அடிச்சிருந்தான். அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே ஏபி 81க்கு பிசி 84 சொல்லி இந்த பேட்டர்னை முடிச்சிருந்தான். ஓகேவா, இப்போ அதே நம்பரை பவர் பண்ணி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து 84, அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 89 அடிக்கும் போது இங்கே ஏபி வந்து 81, அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபி வந்து 86 சொல்லி நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு ஏபி 86 நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சி போர்டு வேறு ஏதாவது வந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏபி 47 அப்படி இல்லைனா ஏபி 86. ஓகேவா, கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 47 வந்து 475. உங்கள் சி போர்டு வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி 47, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி 86 சொல்லி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏபி 86 வந்தால் 860 திருப்பி கொடுக்குறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் சி போர்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் சொல்லி தெரியலன்னா போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.